பன்சிபூருங்கிற ஒரு கம்மி ஜனத்தொகை இருக்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட எல்லாருமே விவசாயத்தை தான் செய்வாங்க. அந்த ஊர்ல ஜனத்தொகை கம்மியா இருக்கிறதுனால அந்த ஊர் எப்பவுமே சந்தோஷமா பரபரப்பா இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஒருத்தருக்காக ஒருத்தர் இருப்பாங்க. பன்சிபூர் கிராமம் காட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதுனால அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அந்த இடத்தை யாராவது ஒரு வாட்டி பார்த்தா அதை அடிக்கடி பார்க்கணும்ட்டு ஆசைப்படுவாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே அந்த இடம் இன்னமும் அழகா தென்பட்டு இருக்கும். பன்சிபூர் கிராமத்து ஜனங்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்க வீட்டை பார்த்துப்பாங்க. சிலரு மரங்களை வெட்டி, மற்ற சிலரு விவசாயத்தை செஞ்சு. அந்த ஊரு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குமோ அதே அளவுக்கு உள்ள இருந்தும் அழகா இருக்கும். ஒரு வாட்டி ஒரு சிட்டியில இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பார்வை இந்த கிராமத்து மேல பட்டது. அவர் ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு சுத்தி பார்க்க போயிருந்தாரு. என்னப்பா, என்ன நடக்குது? நான் நகரத்துல இருந்து வந்திருக்கேன். உங்க பன்சிபூர் கிராமம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வரும்போது நான் இங்க ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். இங்கேயே இருந்துடலான்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா, இந்த கிராமம், இந்த காடு, அழகான இந்த சுற்றுச்சூழல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர் வெளியில இருந்து சுத்தி பார்க்க வருவாங்க. இந்த இடத்த அவங்க சுத்தி பார்த்து இங்க விக்கிற சாப்பாடெல்லாம் அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. நானும் கூட இங்க ஏதாச்சும் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றேன். இந்த இடமெல்லாம் வெளியேந்து வருவாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சரியா சொல்றீங்க. உங்களுக்கு எங்கேயே இருக்கணும்னு தோணுச்சுன்னா எங்கே இருங்க. ஆனா நீங்க இங்க இருக்கணும்னா இந்த ஊர்ல கொஞ்சம் நிலத்தை நீங்க வாங்கிக்கணும். கொஞ்சம் தூரத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு. இதுக்காக நீங்க அங்க போய் விசாரிங்க. அந்த பட்டணத்து வியாபாரி, அதாவது விஜய், இந்த விஷயத்தை கேட்டதுமே அவன் உடனே அந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீஸை தேடி கண்டுபிடிச்சு போனான். விஜயை பார்த்ததுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே விஜயோட கைக்கு கண்டிப்பா ஏதோ பெரிய மீனே சிக்கிருக்குன்ட்டு புரிஞ்சு போயிடுச்சு. சொல்லுங்க சார், என்ன வேணும்? சார், நான் இங்க ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் வேணும். ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரு ரெசார்ட்டை கட்ட போறேன். எப்படியோ இந்த இடத்த பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊரோட அழகையும் மாற்றணும், அப்படியே என் ரெசார்ட்டையும் அழகா நான் வச்சுக்கணும். இடத்த பார்த்து கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டமான வேலை இல்லைல்ல? உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல நாள் தான். நீங்க பேப்பர் அப்புறம் பணத்தை ரெடி பண்ணுவீங்க. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு 100 ஏக்கர் தானே வேணும்? இங்க ஒரு பெரிய காடு இருக்கு. இதுல எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் 2 பேருக்குமே லாபம் கிடைக்கும். விஜய் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்புறம் பன்சிபூர் காட்டுல இருக்கிற ஒரு சின்ன இடத்துல அந்த இடத்தோட அழகெல்லாம் தெரியற மாதிரி சொந்தமா ஒரு சின்ன ரிசார்ட்டே கட்டிக்கிட்டான். இப்படி ஒரு ரிசார்ட் இருக்கிறதுனால தூரத்துல இருந்தெல்லாம் கூட ஜனங்க அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வந்து அங்க இருக்கிற அழகெல்லாம் ரசிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜனங்க அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. கப்பிள்ஸ் ஹனிமூனுக்காக வர ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிற அந்த ஒரு லைவ்லி அட்மாஸ்பியர்னால விஜயோட வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல ஜனங்க எல்லாரும் அமைதியை தேடி வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இதனாலே விஜய் நிறைய லாபங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே விஜயோட மனசுல பேராசை முளைச்சிடுச்சு. அவன் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற இன்னும் நிறைய இடத்த வாங்கிட்டான். அப்புறம் அந்த புதுசா வாங்கின இடத்துல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், லாட்ஜஸ், கடைங்கன்னு ஆரம்பிச்சிட்டான். இதனால வெறும் 10 வருஷத்துல நிறைய மரங்களால நிறைஞ்சிருந்த பாதிக்கு மேல காடு ஒரேடியா சிமெண்ட் காடா மாறி போயிடுச்சு. எல்லாமே நல்லா போகுது. கடவுள் கிருபையால வியாபாரம் நல்லபடியா நடக்குது. ஆனா கொஞ்ச நாட்களா டூரிஸ்டும் வரமாட்டாங்க. விவசாயம் கூட நல்லபடியா நடக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கணும். கன்ஷு? எஸ் சார், டீயும் பண்ணி வச்சிருக்கேன், காஃபியும் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஆமா, இப்பப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு டூரிஸ்ட் வரமாட்டாங்க. இதுக்கு காலையிலேருந்து பார்க்குறேன். என்னையும் உன்னையும் தவிர இந்த ரெசார்ட்ல யாருமே இல்லையே. இப்படியே போச்சுன்னா நம்மளால கரண்ட் பில் கூட கட்ட முடியாது. சார், இப்போ ஜனங்க வந்து பார்க்கறதுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையில சார். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பார்ப்பாங்க? இங்கேயும் சிட்டி போல் பெரிய பெரிய பில்டிங்கு, புகை, பொல்யூஷன் எல்லாமே இங்கே வந்துருச்சு சார். அப்படி இருக்கும்போது அவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி சார் வருவாங்க? ஆமாம், இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம பிஸ்னஸில் எப்போவுமே லாஸ் ஆகக்கூடாது. விஜய் கன்சு தான் கூட கூட்டிக்கிட்டு பன்சிபூர் கிராமத்துக்கு போனான். எந்த ஒரு பன்சிபூர் கிராமத்துல
விலங்குகளோட நடமாட்டம் இருந்துட்டு இருந்ததோ, எந்த ஒரு இடத்துல சின்ன சின்னதா அழகான வீடுங்க கட்டப்பட்டு இருந்ததோ, எந்த ஒரு பன்சிபூர் காடு செடிகள், மரங்கள், கொடிகள், நதிகள், நீர்வீழ்ச்சி இப்படின்னு எவ்வளோ அழகான இடங்கள் இருந்துட்டு இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு அழகான காட்டை இப்போ சிமெண்ட் கற்களால நிறைஞ்சு போயிடுச்சு. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? முழுசா நீங்க மாறிட்டீங்க. ஒத்து பார்த்தாதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது. ஓ, நான் நல்லா தான் இருக்கேன். போலா, இந்த கிராமத்து ஜனங்க எல்லாம் இப்போ எங்க போனாங்க? அவங்க என் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஐயோ, அதை பத்தி என்ன சொல்லட்டும். இப்போ வரைக்கும் ரோடு இல்லாத ஊருக்கு ரோடெல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாருமே இங்கிருந்து சிட்டிக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பொல்யூஷன் வேற அதிகமாகிடுச்சு. அதனால உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே இதனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் நோய் பரவிக்கிட்டே இருக்கு. ஆமா, இது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா நீங்க சொல்றது நான் கேட்கும்போது இதுல என்னோட தப்பு கூட இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பச்சை பசேர்னு இருந்த இந்த ஊரை நான் சிமெண்ட் ஊரா மாத்திட்டேன். ஆமாம் சார், அப்படி தான் ஆயிருக்கணும். ஆனால் ஜனங்க எல்லாம் சவாரி பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் விலங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நாமளும் நம்மளோட நிறைய ப்ராஜெக்டில் நாம் விலங்குகளை ஜூலோ எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. இப்படியே போச்சுன்னா எல்லாமே கான்கிரீட் காடா மாறிடும். அதுக்கப்புறம் இந்த இயற்கையை யார் காப்பாத்துறது? இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இதனால நம்ம பிஸ்னஸ் கூட நல்லபடியா நடக்க மாட்டேங்குது. நாம இயற்கைக்கு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணியே ஆகணும். அப்புறம் விஜய் தன்னோட எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி சொன்னான். நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதை கொஞ்சம் உன்னிப்பா நீங்க கேளுங்க. நாம எங்க போனாலும் கூட கொஞ்சம் தானியங்களை நம்ம கையில எடுத்துக்கிட்டு போகணும். நாம எங்கேயாச்சும் ஒரு மரத்தை வெட்டினோம்னா அந்த இடத்துல நம்ம 20 to 30 மரச்செடியை நடணும். ஆமாம் சார், நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. இதனால நம்மளோட இயற்கை இன்னமும் அழகாக மாறிடும். இன்னிலிருந்து நாம தினமும் செடியை நடணும். எல்லாருமே எல்லா இடங்கள்லையும் செடிகளை நட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பன்சிபூர் ஜங்கல் அப்புறம் பன்சிபூர் கிராமத்தை முந்தி இருக்கிற மாதிரியே மாத்துறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அவங்களோட லட்சியத்தை அடையவும் செஞ்சுட்டாங்க. இப்போ சிமெண்ட் காடு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருந்தது. சின்ன சின்ன செடிகள் எல்லாம் இப்போ பெரிய பெரிய மரங்களா மாறிடுச்சு. சிலது மாம்பழ மரமா இருந்தா, சிலது வேப்ப மரங்களா இருந்தது. இப்படியே சில வருஷங்கள் கடந்தது. ஐயா, நான் உங்ககிட்ட முதலியே சொன்னேன், இயற்கையை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அந்த இயற்கை நம்மளை அற்புதமாக பார்த்துக்கும். நான் எப்போவுமே வியாபாரத்தை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒன்று புரியுதுப்பா. இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் எல்லாம். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே ஒரு மரத்தை வெட்டினாலும் கூட அந்த இடத்துல 100 செடியை நான் கண்டிப்பாக நடுவேன். இப்படி பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஐயா, நீங்கள் யோசித்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே யோசிச்சாங்கன்னா காற்றும் நல்லா சுத்தமாக இருக்கும். யாருக்குமே எந்த நோய் கூட வரவே வராது. இப்படி விஜய் தன்னோட வியாபாரத்தையும் அப்புறம் இயற்கையும் ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டான். இப்போ அந்த சிமெண்ட்டுக்கான காடு மறுபடியும் மரங்களால நிறைஞ்ச காடா மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் அங்க இருக்கிற தூய்மையான காத்தை சுவாசிக்கிறதுக்காக ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முன்ன போலவே மாறிடுச்சு. இப்போ ஜனங்க எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கிற அழகை ரசிக்கிறதுக்காக மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க.